வணக்கம் மக்களே. இப்போது சில சாங் நம்ம கேட்கும்போது பஸ்ஸில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சில சாங்ஸ் கேட்கும்போது அந்த சென்டர் ஆஃப் த லிரிக்ஸு ஏதாவது கேட்கும்போது சில பெக்குலரியாக சில சாங்ஸ்க்கு மட்டும் அந்த பெக்குலர் டோன் ஒன்று இருக்கும். நமக்கு அந்த சாங்ஸ் மறந்துருக்கலாம், பட் அந்த டோன் நம்மளுக்கு காதில் அந்த மியூசிக் மட்டும் கேட்கும்போது ஓ இது இந்த சாங்கோடைய டோன் தானேன்னு சொல்லி நமக்கு ஒரு ஞாபகம் வரும். அப்படி பார்க்கும்போது சில மியூசிக் டைரக்டர்ஸோட மியூசிக்கில் சில டோன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஃபேமஸ் ஆகிருக்கலாம். அதில் ராஜா சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமரன் ஃபிலிமில் நவரசநாயகன் கார்த்திகோட ஃபிலிமில் ஒரு மூன் வாக் மைக்கேல் ஜாக்சன் போட்டிருப்பாரு. அது கூட இவர் ஒரு இது சேர்த்துருப்பாருன்னு சொல்லியிருந்தேன் மியூசிக்கு. அது எப்படி இருந்திருக்கும்னா ஏற்கனவே ப்ளே பண்ணது தான். ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா பூஜா இது பூக்காதே வேறு எங்கும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா அந்த சாங் அப்படி இருக்கும். அதுமாரி நீங்கள் வந்து அந்த ஜெமினி ஃபிலிமில் அது ஆக்சுவலாக வேறு மியூசிக் டைரக்டர் ராஜா சாருன்னு இல்லை, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் சில பெக்குலர் டோன் வச்சுருப்பாங்க. அதில் ஜெமினியில் பார்க்கும்போது ஓப்போடு மியூசிக்கில் அந்த சென்டராக ஒரு எண்ட்லேயும் சரி அந்த சென்டர்லையும் சரி அந்த லிரிக்ஸ் வரும்போது ஒரு டோன் ஒன்று வரும். அது எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். அதுபோல் எஜமானில் இந்த ராக்கு முத்து ராக்குன்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த மியூசிக் வந்து ராக்கு முத்து ராக்கு அப்படி இருக்கும். அப்புறம் மன்மதனில் ஏற்கனவே நான் சொன்ன மாரி மியூசிக்கல் பேண்ட் ப்ளே பண்ணியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. எப்படி ப்ளே பண்ணியிருப்பார். அதுமாரி ஆசையை காற்றுல தூது விட்டு ராஜா சார் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். அந்த மியூசிக் பார்க்கும்போது ஆசையை காற்றுல தூது விட்டு